அன்பு நேர்களே, 2009ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய சாரா ஜெஸ்மின் என அழைக்கப்படும் பிலஸ்தீனி மகேந்திரன் உயிரிழக்கவில்லை என விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பிறகு சாய்ந்தமருதுவில் பகுதி கல்முனை சாய்ந்தமருதா பகுதியில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கருதப்படும் சாரா ஜெஸ்மின் குறித்து கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் விஜயபாலவிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் எம்பியின் கேள்விக்கு பதிலளித்து உரையாற்றிய அமைச்சர் விஜயபால, சாரா ஜெஸ்மின் தற்போது இந்தியாவில் இருப்பதற்கான எந்தவித அறிகுறிகளும் இல்லை என்றும் வெளிப்படுத்தியிருந்தார். தேவைப்பட்டால் சாரா ஜெஸ்மினுக்கு எதிராக பிடிவிராந்து பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்றும் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஏதேனும் சதித்திட்டம் இருந்ததா என்பதை கண்டறிய புதிய அரசாங்கம் விசாரணையை நடத்தி வருகிறது என்றும் இது ஒரு ஆழமான விசாரணை என்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்றும் கூறிய அமைச்சர் விஜயபால சில தகவல்களை நாடாளுமன்றத்தில் வெளியில் விட முடியாது என்றும் அது விசாரணைக்கு இடையூறாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வக்காளிகளா, இதைத்தான நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கோம். நாம் ஏராளமாக இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு குறித்து ஊடறுப்பில் பல விடயங்களை நாம் சொல்லி இருக்கின்றோம். அசாத் மௌலானா நாட்டை விட்டு தப்பிய விடயம், அவருக்கு யார் விசா பெற்றுக் கொடுத்தார்கள், கோட்டையர் ஆட்சி காலத்தில் அவர் யாரை நெருங்கி விசா எடுத்தார், எந்த வழியாக சென்றார், எந்த நாட்டுக்கு சென்றார் என்று மிக அதிகமான உளவு தகவல்களை நாம் பரிமாறி இருக்கின்றோம். நாம் அப்போதிருந்து இப்போதும் சொல்லுவது இந்தியாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று இப்ப அமைச்சரே ஒத்துக்கிட்டாரு. இதைத்தான் நாங்க தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு அடிப்படையில் தான் மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த முஸ்லீம் இன்ஸ்பெக்டர் ஒருவரை அவர்கள் சிஐடி கைது செய்திருந்தது. அந்த கைதுக்கான காரணம் என்னவென்றால், இந்த சாரா ஜெஸ்மினை தனது வாகனத்தின் மூலம் தலைமன்னார் கொண்டு சென்று இந்தியாவுக்கு தப்ப வைத்தார் என்று பொய்யான சோடிக்கப்பட்ட ஒரு தகவலின் அடிப்படை அவர் கைது செய்யப்பட்டு ஒரு நீண்ட காலம் அவர் சிறையில் இருந்தார். நிச்சயமாக அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் நாம் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். நிச்சயமாக இப்பொழுது அவர் எந்த விதமான குற்றவாளியும் இல்லை. அவர் சுற்றவாளி என்று உயர் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்திருக்கின்ற. என்ன பாவண்டா இது? இன்றைக்கு அவன் பாவி சம்பளம் இல்லாமல் பென்ஷனும் இல்லாம அவன் படுத்துறான் பாவி. அவருக்கு அந்த முஸ்லீம் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக சதிட்டு ஒரு சோடிக்கப்பட்டு என்ன நோக்கத்துக்காக அவன் செய்தான் நான் அறியேன். ஆனால் அது ஒரு பொய்யாக சோடிக்கப்பட்ட விடயம். ஆக இப்பொழுது அமைச்சர் விஜயபால அவர்களின் கருத்துப்படியும் சாரா ஜெஸ்மினுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஊதியமானது. அவர் இந்தியாவுக்கு செல்லவில்லை என்றும் ஊதியமாகின்றது. ஆக ஒரு கட்டுக்கதையின் அடிப்படையில் தானே எந்த வகையில இதைத்தான் இவரும் இந்த இந்தியாவை சந்தேகப்படுவதைத்தான் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சொல்லுகின்றார். 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய நபர்களில் ஒருவரான சாரா ஜெஸ்மின் என்று அழைக்கப்படும் பிலஸ்தீனி மகேந்திரனின் மரணத்தை உறுதிப்படுத்த பல DNA சோதனைகள் தோல்வியடைந்ததாகவும் பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த வருடமும் நாடாளுமன்றம் தெரிவித்திருந்தார். என்ன அந்த DNA நடந்திருக்கும் என்றால், அவர் செத்தாரோ இல்லை எங்க இருக்காரோ அது நாம் அறியேன். ஆனால் அவட அந்த சேகரிக்கப்பட்ட மாதிரியில அவட பிலஸ்தீனரே நம்ம இது உளவுத்தாள் எடுத்துக்கொள்ளும் பிலஸ்தீனி மகேந்திர அல்லது சாரா ஜெஸ்மின் எந்த ஒரு பிளட் மாதிரியும் அங்க இல்லை. இதுதான் உண்மை. அங்க அவட இல்லை. அவ செத்தாவோ இருக்காவோ அது வேறு விடயம். இவர்கள் எல்லாத்தையுமே மாத்தி அடித்தான ஆட்சியில் இருந்தவர்கள். இதுக்கு முன்னாடி ஜேவிபிக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரர்கள் எல்லா தடயங்களையும் மாற்றி போட்டார்கள். எந்த தடயத்தை வச்சு நாங்க ஆரம்பிக்கிறோம், அதனால ஜேவிபிக்கு தடுமாற்றம். இதை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது. பார்க்கலாம்.
நிறைய கிடைக்கப்பட்ட தகவல் தரம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த ஒத்துழைப்பு விவாதத்தின் போது ஒரு அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் 2019 ஏப்ரல் 24 அன்று தற்கொலை, இது கடந்த ஆண்டுல கொடுத்த அறிக்கைங்களா, அன்று தற்கொலை குண்டுவெடிப்பில் அவர் இருந்ததாக வெளியான செய்திகளை தொடர்ந்து அவரது மரணத்தை உறுதிப்படுத்த 2 முறை DNA அறிக்கை கோரப்பட்டது. இந்த 2 சந்தர்ப்பங்களிலும் அவரது நெருங்கிய உறவினர்களின் மாதிரிகளுடன் DNA பொருந்தவில்லை. இந்த முறை அவரது தாயாரிடமிருந்து பெறப்பட்ட மாதிரியை உள்ளடக்கிய 3வது DNA டெஸ்டும் முன்னாள் சரத் பொன்சேகாவால், அதாவது சரத் வீரசேகர் விவகாரத்தில் நடத்தப்பட்டிருக்குது. அப்ப நீங்க ஒரு பொய்யான புலஸ்தீனி என்று எக்ஸ் நம்ம வச்சுக்கொள்ளுமே, புலஸ்தீனி என்ற ஒரு மாதிரியை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிங்க பொருந்துமா, உண்மையான புலஸ்தீனி பிளட்னா பாத்திருக்கீங்க. அப்ப அதுவும் ஒரு பொய்யாக அடிச்சுட்டாங்க. மாதிரிகள் பெறப்பட்ட விதம் சொல்லப்படுதான், இது ரிப்போர்ட்ல இருக்குது. எங்க இது CID ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதன் பிரகாரம் பெறப்பட்ட ஒரு குட்டி தகவல். மாதிரிகள் பெறப்பட்ட விதம் கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது என்றும் அவை இப்போது விசாரணையில் உள்ளது என்றும் அவர் கூறினார். அவர் குண்டுவெடிப்பில் இறந்திருக்காமல் அமில தாக்குதலில் இறந்திருக்கலாம் என்ற சந்தேகங்களையும் CID விசாரித்திருக்கின்றது. இதே நேரம் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் 2019 ஏப்ரல் 21 குண்டுவெடிப்பு குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்றும் அமைச்சர் விஜயபால கடந்த ஆண்டில் வெளிப்படுத்தி இருந்தார் என்றல்ல. இந்த தாக்குதல்கள் குறித்து பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பதற்கான ஆதாரங்களை புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். பல்கலைக்கழக பேராசிரியர், கடத்தல், காவல்துறை அதிகாரிகள் படுகொலை மற்றும் சட்டவிரோத துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக அவர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் கூறினார். அந்த நேரத்தில் பிள்ளையான் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தார் என்றும் விசாரணையின் தொடர்ச்சியான தன்மை காரணமாக அவர் கூடுதல் விவரங்களை வெளியிடுவதை தவிர்த்தார் என்று அமைச்சர் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த 2019 ஏப்ரல் 21 குண்டுபிடிப்பு அன்று புள்ளக்குடி ஜெயிலுக்குள்ள இருக்குது. அப்ப அவர் முன்கூட்டி அறிந்திருந்தால் யாருக்கிட்ட போய் சொல்லலாம்? ஜெயிலுக்குள்ள உள்ள அதிகாரிகள் சொல்லலாமா? சரி, அவர் ஜெயிலுக்குள்ள இருந்து CID வேலை பார்த்தாரா? இதெல்லாம் கோர்ட்ல சாதாரண கிளிப்பிள்ளை கிட்ட கேட்டாலும் கேட்பாங்க. கோர்ட்டுல மட்டக்களப்பு சிறைக்குள்ள கைதியாகி இருக்கிற ஒருத்தர் எப்படி அறிந்து கொண்டார்? அப்ப ஏதாவது அவருக்கு ஒரு தொலைபேசி தொடர்பு இருந்திருக்கா? அல்லது அவர் உள்ளுக்குள்ள அவர் யாராக போய் பார்த்தாங்களா? பார்த்தவர் யார்? பட்டியல் யாரு? அவுட்ரிக்கா, இன்னிரிக்கா, புக்ல எழுதப்படுறான்னு பார்த்தா எல்லாம் சீரோவா தான் வரும். தடயங்கள் இருக்கலாம், சாட்சிகள், ஆதாரங்கள் நெஹி பாபா. சரி, அரச புலனாய்வு சேவையின் குறைபாடுகளை எடுத்துரைத்த அமைச்சர் தாஜ் சமுத்திரா ஹோட்டலின் குறிப்பிட்ட எச்சரிக்கையை சுட்டிக்காட்டினார். அது புறக்கணிக்கப்பட்டது. தற்கொலை குண்டுதாரிகளில் ஒருவரான அப்துல் லத்தீப் முகமது ஜமீல் குறித்த ஹோட்டல் 2019 ஏப்ரல் 20 அன்று மாலை 4:52 மணிக்கு அரச புலனாய்வுக்கு தகவல் தெரிவித்த போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பின்னர் ஜமீல் தெகிபலையில் உள்ள டிராபிக்கல் இன்னிங் ஒரு குண்டை வெடிக்க செய்தார் என்றும் அமைச்சர் அறிக்கை மூலம் தெரிவித்தார். இது கிடைக்கப்பட்ட அறிக்கைங்களா? ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சமீபத்திய அறிக்கையை அமைச்சர் விஜயபால தெளிவுபடுத்தினார். இது பொது விவாதத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. விசாரணைகள் கைவிடப்பட்டதாக ஜனாதிபதி ஒருபோதும் கூறவில்லை. இந்த செயற்பாட்டில் அரசு தானே ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். விசாரணையின் பரந்த நோக்கத்தை கோடிட்டு காட்டி 747 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாக்குதல்களை தொடர்ந்து 42 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதி விசாரணை ஆணையம் 67,000 பக்கங்களுக்கு மேல் கொண்ட ஒரு அறிக்கையை தயாரித்து இது இன்னும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றும், ஆனால் தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய கிடைக்கின்றது என்றும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆக இப்படியோ கொஞ்ச காலம் போயிருவோமா? அமைச்சரின் கூற்றுப்படி முந்தைய நிர்வாகத்தின் கீழ் விசாரணை நிறுத்தப்பட்டது. ஆனால் பின்னர் ஜனாதிபதி திசாநாயக்கவின் தலைமையில் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. நாங்கள் அதிகாரிகளை மீண்டும் பணியில் அமர்த்தியுள்ளோம் என்றும், மேலும் ஒரு புதிய விசாரணை குழுவை தொடங்கினோம் என்றும் ஹன்சீர் ஆசாத் மௌலானாவின் வெளிப்பாடுகளின் அடிப்படையில் ஒரு புதிய விசாரணைக்கு சட்டம் அதிபர் உத்தரவிட்டுள்ளார். உத்தரவு ஒன்று வந்திருக்குது. இதுல நிறைய நாம சொல்லலாம். இப்ப சொல்ல போனால் இவங்க ஆசாத் மௌலானாவை கொண்டு வர முடியாது. இது நான் ஊடாறுப்புல பல முறை சொல்லிட்டேங்க. ஏன்னு சொன்னால் அவன் பாவி அங்க ஒரு அசைலம் அடிச்சிருக்கிறான். நாடு, அதுவும் சுவிஸ் நாட்டுல அசைலம் அடிச்சுட்டு அவன் அங்க இல்லை. அதை நாம சொல்லியிருக்கிறோம் இல்ல.
நாம ஆராயப்பட்ட தகவலின் பிரகாரம் அவன் வேறொரு நாட்டுக்கு தப்பி போக வாய்ப்பு இருக்குது. இதை நான் அப்பவே இதுல ஊடகத்துல சொல்லியிருந்தேன். அவன் நாட்டை விட்டு தப்பி அடிச்சிட்டு இன்னொரு நாட்டுக்கு அடிக்க, அதாவது யூரோப்பிய சட்டத்தின் பிரகாரம் ஒரு நாட்டில் யூரோப்ல ஒரு நாட்டில் அசைத்து அடிச்சிட்டு அங்க அவர் ஓகே செய்ய அக்செப்ட் பண்ணப்பட்டால் அந்த கார்டு அந்த அப்ளிகேஷனை தூக்கிட்டு அவர் இன்னொரு நாட்டுக்கு போகலாம். இப்படி அவர் யூரோப்பின் பல நாடுகளுக்கு மாறலாம். அவன் இடத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அசைலம் ஒன்று தன் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அந்த நாட்டுக்குள்ள தனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்று சொன்ன ஒருத்தனை டிப்ளமேட்டிக்ல கொண்டு வர முடியாது. நீங்க ஆக கூடுதலா செய்யக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஐஆர்சி இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் சொசைட்டி மூலம் ஒரு இன்கொயரி அந்த நாட்டுக்குள்ள எடுக்கலாம். ஆனால் ஐஆர்சி மூலம் அவர் இங்க வரலாம். அவன் விரும்பணுமே, அவனுக்கு தான் நீங்க உடனே விஷம் கொடுத்துட்டீங்கடா. அதனால அவன் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அவன் எங்கேயாவது உங்களால கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் அசைல ஹோல்டர்னோ, அதனால அவனை தூக்குறது கஷ்டம். இதை நான் சொல்லிட்டேன் பலமுறை. இங்க இருக்காங்கல்ல கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு என்னது, நாளை கோட்டபாய் அரெஸ்ட் பண்ணப்படுகின்றார், கொழும்பு கலகலக்குது. டேய், உங்களோட பொய்க்கும் புரட்டுக்கும் ஒரு அளவு வேணுண்டா. ஈஸ்டர் கொண்டு போய் வச்சு நாளை கோட்டபாயா அது கைது செய்யப்படுகின்றார். கொழும்பு அதிகிறது. கொழும்பு அவிக்கிற அவிச்சலுக்கு எல்லாம் அப்பப்பா முடியலடா ராமா, அந்த மாதிரி அவிச்சுடுறாங்க. அதெல்லாம் பொய். முதலாவது இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது என்பது எனது வாதம். ஏனெனில் சாட்சியங்கள் ஆதாரம் எல்லாம் முந்தைய அரசாங்கம் எல்லாம் அழிச்சு சமாளிச்சுட்டாங்க. ஏன் பொதுவா டிஃபென்ஸ் மினிஸ்டர் கம்ப்யூட்டர்களே மாத்திட்டாங்க. இதை நாம சொல்லிக்கிறோம் பலமுறை. இந்த விடயத்துல அதாவது மேலும் இந்த சாரா ஜெஸ்மின் மரணத்தை சரிபார்க்க பல டிஎன்ஏ சோதனைகள் பற்றி விவரங்களையும் அமைச்சர் பலமுறை சொல்லி இருக்கின்றார். 3வது மாதிரியும் நடந்திருக்குது, முடியல. ஆக சாரா ஜெஸ்மின் இருக்கிறாவா இல்லையா என்பது குறித்தும் இன்னும் எந்த தகவலும் இல்லை. இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். என்னுடைய பார்வையில் அவர் இறந்திருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏனெனில் அவர் ஒரு முக்கியமான சாட்சியாளர். இது குறித்து நாம ஏகப்பட்ட விடயங்களை சொல்ல முடியாங்க. அடுத்தது அசாத் மௌலானா வழங்கிய தகவலின் அடிப்படையில பல சிஐடி குழுக்கள் செயல்பட்டு வருகிறது. அவனை மீண்டும் அழைத்து வர சட்ட மற்றும் டிப்ளமேட்டிக் மிஷன் ரீதியாக செஞ்சு வராங்க. அது முடியாது, அங்கேயும் தோத்து போகலாம். ஆக இப்ப அடுத்தது பிள்ளைக்குட்டியே சிஐடி கோட்டுக்குள்ள இருக்கிறான், சிறையில் இருக்கிறான் பாவி. அவன் பாவிக்கு தெரிஞ்சாலும் அதுக்குரிய ஆதாரத்தை அவங்களால செய்ய முடியாது. இப்ப நாம இதை பலமுறை உலகம் தந்துறீங்க. சரி, இப்ப சிஐடி இப்ப புள்ளக்குட்டி இதுக்குள்ள சிறைக்குள்ள இருந்து போன் மூலம் தான் பேசிருக்கணும். அந்த போன் நம்பர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அந்த போன் நம்பரை ரெக்கார்ட் எடுக்க முடியுமா? முடியாது. அப்படி ரெக்கார்ட் எடுத்து இவர் போன் பேசப்பட்டால் அந்த காலங்கள்ல சிறைக்குள்ள இந்த டியூட்டி செஞ்ச முழுது பெரும் அவங்க பென்ஷன் இல்லாம அவங்க உடனடியாக சிறைக்கு செல்லணும், அவங்களோட பதவியும் பறைக்கப்படும். இதெல்லாம் சாத்தியப்படுமே. அதனால இங்க ஆறுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லி தனக்கு தானே தாலி காட்டி கொட்டானே ரொஹான் குணத்திலேக்கன் ஒருத்தன், அவன் அடிக்கடி அவங்களை போயிட்டு லொல்லு பண்ணிக்கிறான், எல்லா பிள்ளைனும் பண்ணிக்கிறான். அவர் யாரு? அதுக்கு அவர் நான் நிறைய சொல்லிருக்கேங்க. அவரு பிறப்பல டிஃபென்ஸ் ஆய்வாளராம். அது குறித்து நாம தரப்புறோம். மிக முக்கியமான அடுத்த பாட்டு 4-5 பாட்டு போகும்போது அவர் யார் என்பதை புலிகளின் ஒரு முக்கியமான நபர் உடைச்சிருக்கிறார். மிகப்பெரிய அதிர்வான சம்பவம் ஒரு சம்பவத்தை நாங்கள் தொடராக உங்களுக்கு தரப்போகின்றோம். அதாவது அதிரும் விரோதிகளின் செயல் என்று கூட சொல்லலாம். நாம அது நமக்கு ஒரு முக்கியமான நபர்களால் கனடாவிலிருந்து அனுப்பப்பட்ட பதிவாக இருக்கின்றது. அதற்கு முதலாக இன்றைக்கு செய்தி அவசரப்பட்டு தந்து அதை இழுத்து விட்டு நாங்கள் இதை தருகிறோம். ஆம் நேயர்களே, நிச்சயமாக இந்த வழக்கில் யாரை குற்றவாளியாக சொல்ல போகின்றார் என்பது எனக்கு தெரியல. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு என்பது அது தொடர முடியாத அது பள்ளத்துக்குள் விடப்பட வேண்டிய விடயம். காலமும் நேரமும் பணமும் வீண்நிறையும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லலாம். இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆதாரமான சாட்சியாளர் அவர் ஆசாத் மௌலானா. அவன் நாட்டுக்குள்ள கொண்டு வர என்பது குதிரை கொம்பு கதை. அது முடியாதுன்னு நான் பார்க்கின்றேன். ஏனெனில் ஆனால் ஒன்று செய்யலாம். ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டுக்கு இருந்து எந்த நாட்டுக்கு இருக்கார் என்று அறியப்பட்டு அந்த நாட்டின் ஊடாக டிப்ளமேட்டிக் மினிஸ்டர்ல உறவாகி அங்கிருந்து ஒரு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் இவங்க செய்யலாம். அது அந்த நாடு விரும்பும் பட்சத்தான் செய்யப்படும். சுவிஸ் கொடுக்க மாட்டார். சுவிஸ் நாடு ஒருபோதும் கொடுக்காதுக்கிற வாய்ப்பே கிடையாது. எனவே அவன் ஒழிச்சுக்கிட்டு தான் பெரிய வாய்ப்பு. அசைலம் அடிச்சுட்டு அவன் தன்னுடைய நடமாட்டத்தை குறைத்திருக்கல. அவன் அங்க நோண்டப்படுவான் தானே, எல்லா இடங்களாலையும் தெரியும் தானே, பாம்பிங்கால் பாம்பறியும். ஆகவே
அமைச்சர் இன்று அளித்த பதில் இந்தியா இல்லை என்பது நாம் நீண்ட காலமாக சொல்லி வரும் விடயங்களுக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கு. அடுத்தது அந்த முஸ்லிம் இன்ஸ்பெக்டர் தானே பலஸ்தீனியை மன்னார் ஊடாக இந்தியாவை கடத்தினார் என்று சொல்லப்பட்டது. ஆக அவர் இந்தியாவில் இல்லை என்பதையும் அமைச்சர் சொல்லியது மூலமாக அந்த முஸ்லிம் நபர் மீது குற்றம் சாட்டப்பட்ட குற்றமும் ஏற்கனவே கோடு கொடுத்துட்டு பகிரங்கமாகவும் நாமல் மீண்டும் மீண்டும் அதையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். அடுத்து பலஸ்தீன் உயிருடன் இருக்கின்றார் என்றால் நான் இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏனெனில் அது ஒரு முக்கியமான சாட்சி இவன்களே கொண்டிருப்பார்கள். அதில் நிறைய விடயங்கள் நான் இங்கு சொல்லலாம் இருக்குது. இந்த விடயங்கள்லாம் நான் ஏற்கனவே ஊடகத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் தான். இப்போதுதான் அந்த நாம சொன்ன பதிலுக்கு இப்பொழுது அமைச்சர் பதில் அளித்திருக்கின்றார். அவர் இந்தியாவுக்கு செல்லவில்லை, இந்தியாவுக்கு இல்லை என்பதுதான் இங்கு ஒரு உறுதியாக அமைச்சர் சொல்லி இருக்கின்றார். நன்றி அமைச்சருக்கும். இந்த விடயங்களை உங்களிடமும் கலந்து கொண்டு நன்றி நேயர்களே. மீண்டும் மிக மிக முக்கியமான விடயங்கள் வரப்போகுன்னு சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.